ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸ்னு ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆனதில் இந்த அனிமே எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு இந்த அனிமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கதையை பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹீரோ வித்தவுட் அ கிளாஸ் சீசன் 1 எபிசோட் 1. எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஒரு ஸ்மாலான வில்லேஜ்ல நம்ம ஹீரோட அப்பா அம்மா பிளஸிங் நினைச்சு நாங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பதட்டம் கலந்த ஒரு ஹாப்பினஸோட இருக்காங்க. அதில் தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட் லிட்டில் பிரதர், கண்டிப்பா அவனுக்கு சூப்பரான கிளாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் அக்கா சொல்றாங்களா. ஏதோ கற்பனை பண்ணாதீங்க நம்ம ஹீரோ சொல்றான். கிளாஸ் அப்படிங்கிற விஷயம் காடஸ் அல்ல இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்படக்கூடியது. அது மூலியமா அவங்களால நிறைய ஸ்கில்ஸ் அடைய முடியும். 10 வயசுக்கு மேல இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் பிளஸிங் அப்படிங்கிற ஒரு ரிச்சுவலை நடத்தி தான் அவங்க என்ன கிளாஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பையன் போய் நிக்கவும் அவன் தலையை தொட்ட உடனே ஃபிளேம்ஸ் சயன் இதெல்லாம் பார்க்குறேன், நீ ஒரு பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லவோ, அப்பா நான் உங்களே மாதிரியே தான் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஸோ அவங்களோட பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் அந்த கிளாஸ்ல இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கு, உனக்கு சூப்பரான கிளாஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம அக்கா சொல்லி விடுறா. அது லியானோட பையன் தானே. 2 பேரும் அட்வான்ஸ்ட் கிளாஸ். அவங்க அம்மா ஒரு ஸ்வாட் பிரின்சஸ், அவங்க அப்பா ஒரு ஆர்ச் மேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாக்குறாங்க. ஹீரோ தலையை தொடும்போது ஃபாஸ்டருக்கு எதுவுமே தெரியல. ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கு, நீ ஒரு கிளாஸ்லெஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அது ஒரு பொய் அப்படின்னு சொல்லி அவன் பிக் சிஸ்டர் கத்துறா. நம்ம ஹீரோ அவன் பாட்டு வீட்டுக்கு வந்து ஸ்பாட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். பேர்மெண்ட் ஆனதுக்கும் அப்புறம் கூட நானும் அப்பாவும் வளைக்கிறோம். நீ கவலைப்படாதான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. கவலைப்படாத ஆரல், உனக்காக யாரும் உனக்கு கிண்டல் பண்ணாத மாதிரி ஒரு வேர்ல்டையே கிரியேட் பண்ற அப்படின்னு நம்ம அக்கா சொல்றா. நீயம்மா பிக் சிஸ்டர், என்னை பத்தி நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. அம்மா சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஸ்வாட் யூஸ் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்வாட் ஸ்கில்ஸ் கிடைச்சிருந்தா மேபி ஈவன் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அதை நம்ம உண்மைதான். ஈவன் எனக்கு எந்த கிளாஸோ இல்லைன்னா கூட அம்மாவோட ட்ரைனிங்னாலேயே நான் ஆல்ரெடி ஒரு ஸ்வாட்ஸ்மேனா தான் இருக்கேன். அதுவும் அவங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ராங். நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அவன் மரத்து மேல தொங்கிட்டு இருக்கான். ஆரல் எங்க போகணும்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஈவன் எனக்கு எந்த கிளாஸோ ஸ்கில்லோ இல்லைனாலும் நான் டிஸ்கரேஜ் ஆகல நம்ம ஹீரோ சொல்றேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆளா வருவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. இவங்க எப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ தனியா ஸ்குவாட் ப்ராக்டிஸ் பண்ண போறான். உண்மையிலேயே இந்த ஸ்கில்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே ஈஸியா இருக்குல்லன்னு சில பசங்க பாக்குறாங்க. எதுக்குடா இங்க வந்திருக்கேன்னு கேட்டா ஸ்குவாட் ப்ராக்டிஸ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றேன். நீ ஒரு கிளாஸ்ல சேர்ங்கிற மாதிரி ஸ்கில் இருக்கிறவங்களை பார்த்து கத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவன் இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்வாடையே கையில தூக்குனது இல்ல. பட் அந்த ஸ்கில் வந்த அப்புறம் தானே எப்படி ஃபைட் பண்ணணும்னு கத்துக்கிட்டாங்க. இப்ப வாச்சு புரிஞ்சுதா, உன்னாலலாம் எங்க கூட ஃபைட் பண்ண முடியாதுன்னு அந்த பையன் சொன்னா. இல்லையா என்னால முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி வாண்ட டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கான்னு அந்த பையன் கேட்கவும் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். முதல்ல எல்லாருக்கும் இந்த டிவைன் ப்ரொடெக்ஷன்ங்கிறது காடஸ் கொடுத்துருப்பாங்க. டேமேஜ் அதை அப்சர்வ் பண்ணும். ரொம்ப ஸ்ட்ராங்கான அட்டாக்கா இருந்தா அது வீக் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் போன அடிச்சாலும் நீ சாவ மாட்ட, கிளாஸ்ல ஆளுங்களுக்குலாம் அடிச்சுதான் புரிய வைக்கணும் போல அப்படின்னு சொல்லி அந்த பையன் அடிக்க வந்தா அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுக்கிறான். சீக்கிரம் அவனை தோக்கடின்னு சொல்லுவா. அதுக்கு தாண்டா நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு இந்த பையன் என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை தடுத்துட்டு இருக்கான். 2 பசங்க சேர்ந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அவங்களோட ஸ்கில் குரூப்பா ஃபைட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இல்ல போல. அதனாலதான் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு. இப்போ டக்குன்னு வந்து ஒருத்தன் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுருந்தான். இன்னொருத்தன் கால் தடுக்கி விழ போகவோ டக்குன்னு அவனையும் நம்ம ஹீரோ அடிச்சிருந்தான். நீ கோல மாதிரி நாங்க டிஸ்ட்ராக்ட் ஆன டயத்துல அடிச்சிட்ட, இது சீட்டிங் அப்படின்னு அந்த பசங்க சொல்லுவோம். எதிர்கிட்ட பேட்டில் ஃபீல்ட்ல இப்படிதான் போய் காரணம் சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி ரெட் ஹேர் வச்ச பையன் ஒருத்தன் வந்து நிக்கிறான். பட் அவன் வாய்ஸ் பொண்ணு மாதிரி கொஞ்சம் இருக்கு. நீ தானே அந்த ஸ்வாட் பிரின்சஸ் ஃபாராவோட பையன். மேபி நீ கிளாஸ்லெஸ்ஸா இருந்தாலும் உங்க அம்மா கிட்ட இருந்து உனக்கு டேலண்ட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 பேரை தேக்கடிச்சதுல எல்லாம் தலைக்கணத்துல சுத்தாத, அடுத்து ஏன் கூட ஃபைட் பண்ண ஸ்வாட நான் காமிக்கிறேன்னு சொல்லுவோம். இந்த வில்லேஜோட கார்டு இவான்ஸ் தான் இவங்களோட அப்பா. ஓ ஆமா, டேமன்ஸை ஹண்ட் பண்ண எங்க அம்மா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாரு நம்ம ஹீரோ பார்க்கவும். எங்க அப்பாவும் ஒரு ஸ்வாட் மாஸ்டர் தானா, உங்க அம்மாவை தான் எல்லாரும் வில்லேஜோட ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்றாங்க. என்னால அதை ஏத்துக்கிட முடியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப எங்க அம்மா மேல உள்ள காவத்தை ஏன் மேல காட்ட வந்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ உங்க அம்மா பெஸ்ட்னு தான்றா ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுவோம். ஆமா எங்க அம்மா தான் ஸ்ட்ராங் நம்ம ஹீரோ சொன்னா வச்சுதான் அவங்க பசங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. எனக்கும் ஸ்வாட் ஸ்கில் தான் கிடைச்சிருக்கு. ஒரு வருஷமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஒன்னு தோக்கடிச்சோம்னா என் ஃபேமிலிக்கு ஸ்ட்ராங்குங்கிற பெயர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எங்க அம்மா எனக்கு ஸ்வாட் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. மோதி பார்த்தலாம் நம்ம ஹீரோவா அவன் கூட ஃபைட் பண்றான். பட் அந்த ரெட் ஹேர் பையன் உண்மையிலேயே வேற லெவல்ல சூப்பரா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இன்டர்மீடியட் ஸ்கில்ஸ் இருந்தோம் இந்த கிளாஸ்லெஸ் பையன் டஃப் கொடுக்குறானா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க பாக்குறாங்க. கேப் கிடைக்கும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போனா ட்வின் பிளேட் சைஸ் அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ணவும் ஒரு அட்டாக் நம்ம ஹீரோ தடுத்துருந்தான். பட் இன்னொரு அட்டாக் டக்குன்னு அவன் வயித்துல போய் பட்டுருது. க்ளோஸ் ரேஞ்சில் நீ ஒரு அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டியா, ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு நம்ம பார்க்கவும். இது என்னது நம்ம ஹீரோ கேட்டா ஒரே நேரத்துல 2 அட்டாக்கை யூஸ் பண்ற ஸ்கில் தான் இது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தோக்குறதுன்னா எனக்கு பிடிக்காதுன்னு இப்போ நம்ம ஹீரோ கழுத்துல கத்திய வச்சு அந்த பையன் ஜெயிக்கிறான். ரெல்வம் பிக் சிஸ்டர் வந்திருக்கேன் எந்தி அப்படின்னு சொல்லி அவன் அக்கா கிட்ட இருக்கவும் நம்ம ஹீரோ கண்டுக்கிடாம தூங்குறான். எழுப்பி விடுறான். அவங்க அக்கா தலையிலேயே அடிய வாங்குறா. அப்படியாடா பண்ணுவா, பதிலுக்கு மன்னிப்பா எனக்கு கேஸ் கொடு அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா கொஞ்சிக்கிட்டு கிடக்கா. ஆரல் திரும்பி இன்னைக்குமா ட்ரைனிங் எடுக்க போற நம்ம சிஸ்டர் கேட்கவும். ஆமா நம்ம ஹீரோ சொன்னா நீ இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்ல, கிளாஸ்ல யாரும் கிண்டல் பண்ணாத மாதிரி ஒரு வேர்ல்டு நான் உனக்கு கிரியேட் பண்றேன் அப்படின்னு அவங்க அக்கா சொல்றா. நம்ம ஹீரோ அவன் பாட்டுக்கு ட்ரைனிங் கிளம்ப டெய்லி அவன் அடி வாங்கிட்டு வரான். அவனை நினைச்சா கவலையா இருக்குன்னு சொல்றான். இந்த வந்துட்டு காமிக்கலாம்னு நினைக்கிறான். அவங்க அம்மா கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. நிறைய உடஞ்ச ஸ்வாட் இருக்கு, இது எல்லாமே அவன் பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணதுதான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவோம். ஈவன் கிளாஸ்லெஸ்ஸா இருந்தாலும் விட்டு கொடுக்காம அவன் ஹார்ட் ஒர்க் பண்றான். இதுக்காகவே நான் அவனுக்கு ஒரு கைண்டான வேர்ல்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நம்ம சிஸ்டர்
கேரக்டர் யோசிக்கிறா. நம்ம ஹீரோ கிட்ட கிளாஸ் இல்லாமயே கூட ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணியா அந்த ட்வின் பிளேட் ஸ்லைஸ் நம்ம ஹீரோவோ கத்துக்கிட்டான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு ஃபைனலி ரிசல்ட் கிடைச்சிட்டு நம்ம ஹீரோ பார்த்தா பின்னாடி காப்ளின் அட்டாக் பண்ணவும் ட்வின் பிளேட் ஸ்லைஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை கொல்றான். ஃபாரஸ்ட்குள்ள சவுண்ட் கேட்கவும் வில்லேஜர்ஸ் அலர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். ஒரு சின்ன பையன் கத்துற சவுண்ட் கேட்கவும் யாரோ அவங்க மாட்டிட்டு இருந்தாங்கன்னா நான் திரும்ப வர்றதுக்குள்ள இறந்துருவாங்க. ஆல்ரெடியே நான் ஸ்ட்ராங் தான், சரி நம்ம ஹீரோ காப்பாத்தலாம் தனியாவே போறான். பார்த்தா அந்த ரெட் ஹேர் பையன் தான் கொஞ்சம் அடிபட்டு இருக்கிறான். ஹாப் காப்ளின் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ இவனும் என்ன மாதிரியே ஸ்பாட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இதோட ஸ்வைஸ் ரொம்ப பெருசா இருக்கு, என்னோட ஸ்பீட் அண்ட் ஃபுட் ஒர்க்ல நான் கரெக்டா இருக்கணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்படிதான் நான் சாக போறல, என்ன மன்னிச்சிருங்க அப்பான்னு அந்த ரெட் ஹேர் பையன் யோசிச்சா ட்வின் பிளேட் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ அதை கொண்டுதான். உண்மையிலேயே என் ஃபுட் ஒர்க் கரெக்டா பண்ணிட்டேன். ஹே நீ ஓகே தான், டிவைன் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு, ஹோலி வாட்டர் குடின்னு சொன்னா அவனோடது உடஞ்சிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோ அவன் வச்சிருக்கிறத கொடுக்குறான். உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு நம்ம கேட்கவும் சரியாயிட்டே நம்ம ஹீரோ கிட்ட அதுக்கு ஹோலி வாட்டர் தான்ற காரணம், அதை விட்டுதல நீ எப்படி ட்வின் பிளேட் ஸ்லைஸை யூஸ் பண்ண, ஸ்கில் இல்லாம அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டா அதனாலதான் அதுக்கு நான் இன்னும் எக்ஸ்ட்ராவா ஹார்ட் ஒர்க் பண்ண நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா நீ எந்த கிளாஸும் கிடையாது, உன்கிட்ட எப்படி ஸ்கில் இருக்குன்னு கேட்டா டைமிங் அண்ட் பவர் தான் இதுல ரொம்பவே முக்கியம். நீ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உன்கிட்ட அடி வாங்கி தான் அதை க்ளோஸா பார்த்து ஈஸியா நான் அதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது ஒன்றும் அவ்வளோ சிம்பிள் கிடையாதுன்னு அந்த பையன் சொல்றான். நெக்ஸ்ட் டைம் நம்ம ஃபைட் பண்ணும்போது நான் ஜெயிக்கணும்னு நான் நினைச்சேன், அதை ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு சொல்லவும் சரி என்ன காப்பாத்தின உனக்காக நான் திரும்ப ரீமேட்ச் பண்றேன் அப்படின்னு அந்த பையனும் ஒத்துக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியுங்கிறத காட்டு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ரெட் ஹேர் பையன் ட்வின் பிளேடை யூஸ் பண்ணா நம்ம ஹீரோவோ ட்வின் பிளேடை யூஸ் பண்றா. ஸோ ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகுது. பட் மூணாவது ஒரு அட்டாக் போயிட்டு அந்த பையனை அட்டாக் பண்ணுது. அது பேர்லயே ட்வின் பிளேடுன்னு இருக்கு, ரெண்டு அட்டாக் தானே பண்ண முடியும், நீ எப்படி மூணு பண்ணன்னு கேட்டா அது உனக்கு ஏன்னா நீ ஸ்கில்ல வச்சு யூஸ் பண்ற, எனக்கு அப்படி கிடையாது, இது நானா கத்துக்கிட்டதுனால எக்ஸ்ட்ராவா எத்தனை ஸ்லாஷ் வேணாலும் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆட் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்றான். அது எப்படி ஒரு ஸ்வாட்ஸ்மேன் ஸ்கில் இருக்கிற ஒருத்தன் ஜஸ்ட் டெக்னிக்கை வச்சு தோக்கடிக்க முடியுமான்னு அந்த பையன் கேட்கணும். ஆனா திரும்பவும் ட்ரை பண்ணி பாக்குறியா நம்ம ஹீரோ கேட்கறான். தோக்குறது பிடிக்காது, திரும்பவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அதே அட்டாக்க திரும்ப யூஸ் பண்றான். பட் இந்த தடவையும் நம்ம ஹீரோ அதே மாதிரி அட்டாக் பண்றான். லாஸ்ட் டைமை விட இது என்ன இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அந்த ரெட் ஹேர் பையன் பாக்குறான். உன்னோட அட்டாக்கை திரும்பவும் க்ளோஸாக பார்த்ததுனால நான் என்னோட ஸ்கில்லை பெர்ஃபெக்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த ரெட் ஹேர் பையன் தோத்ததில் வருத்தத்தில் இருக்கவும் நம்ம ஹீரோ நான் வின் பண்ணிட்டேன்னு கிளம்புறான். எவன்ஸோட குழந்தை இன்னைக்கு பெர்சியாக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவோம். அந்த பையனை தான் சொல்கிறாங்க போல. ஆமாம் பெர்ஸ்கியானா என்னது நம்ம ஹீரோ கேட்கவும் அது சிட்டி ஆஃப் ஸ்பாட்ஸ், அம்மாவோ கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கே தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நான் அந்த இடத்துக்கு போனால் என்னால் இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆக முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அட்வான்ஸ்டு கிளாஸுங்கிறதுனால வில்லேஜர்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோவோட ஸ்கில்லை ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோக்குன்னு எந்த ஒரு கிளாஸுமே கிடைக்கல. அப்படி இருந்துமே கூட ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மூலியமாகவே நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கான். இன்னும் கதை வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.